guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ Amazon and Flipkartல பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ல செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 15,000 குள்ள ஒரு ஸ்மார்ட் எல்இடி டிவி வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் என்ன மாதிரியான பிராண்ட் வாங்கலாம் அண்ட் எந்த ப்ராடக்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டாப் 5 எல்இடி அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So 30 inchesல பாத்தீங்கன்னா Amazon Basis Fire TV தான் இப்போ நம்பர் 1ல பார்க்க போறோம். சோ அதோட பேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா A+ கிரேட் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயுமே IPS பேனல் கொடுத்திருக்காங்க. சோ எந்த சைடுல இருந்து பார்த்தோம் அப்படினாலுமே வீவிங் ஆங்கிள் ஒரே மாதிரியே கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ 178 டிகிரி வீவிங் ஆங்கிள் கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச்சஸ் அப்படினா மேக்ஸிமம் HD ரெடி ரெசல்யூஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த Amazon Basis LED-லயுமே பாத்தீங்க அப்படின்னா HD ரெடி ரெசல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 350 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் 3000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் கொடுத்திருக்கனால ஓரளவுக்கு ப்ராப்பரான பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய என்ஜின் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா AMOLED 7th gen அப்படின்ற ஒரு பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மத்த பிராண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரியான பிக்சர் என்ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 7th ஜெனரேஷன் அந்த மாதிரியான சில பிக்சர் என்ஜின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பாக்குறதுக்குமே ஒரு ப்ராப்பரான வீவிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிராண்ட்ல HDR10, HDR10+ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி அலியாசிஸ் அப்படின்ற டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டைனமிக் கான்ட்ராஸ்ட் டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்கனால எந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு டார்க்னஸ் இருக்கட்டும், பிரைட்னஸ் இருக்கட்டும், எந்த இடத்துல அதிகமா தேவைப்படுமோ அந்த இடத்துல அதிகமாகும், இந்த மாதிரி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 20 வாட்க்கான டியூயல் ஸ்பீக்கர் ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே டால்பி ஆடியோ, டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டால்பி ஆடியோக்கான சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் DTS ட்ரூ சவுண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஸ் எல்லாமே ஒரு செப்பரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சோ இது Amazon Basis ப்ராடக்ட். சோ இது பாத்தீங்க அப்படின்னா Fire TV OS தான் கொடுத்திருக்காங்க. நார்மலா Android OS அப்படின்றது காமனா கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா Amazon Fire OS அப்படின்ற சிஸ்டம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 1.5 GHz குவாட் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா MediaTek Helio ப்ராசஸர் அந்த மாதிரியான ப்ராசஸர் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு தனியா ப்ராசஸர் வரும், மொபைலுக்கு தனியா ப்ராசஸர் வரும். இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராசஸருமே எல்லா ப்ராடக்ட்டுக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா 1.5 GHz குவாட் கோர் ப்ராசஸர் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கிராபிக் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mali 450 குவாட் கோர் ப்ராசஸருமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரேம் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 1 GB ரேம் கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் மெமரி பொறுத்த வரைக்கும் 8 GB இன்டர்னல் மெமரி கொடுத்திருக்காங்க. 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காமனா காம்படிஷன் பண்ற அளவுக்கு தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 ESP போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இது Fire TV OS அப்படின்றதுனால இதுல Amazon Alexa அண்ட் Google அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிமோட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிவி ரிமோட், ஸ்மார்ட் ரிமோட் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா இதோட சர்வீஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜாவே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட பிரைஸ் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 13,499 இந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. இப்போ Amazon ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 2000 அந்த ரேஞ்ச் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஓவராலா ப்ராடக்ட் பிரைஸுக்கு ஏத்ததா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Infinixல இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண X1 சீரிஸ் 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே ரீசனபிள் காஸ்ட்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்டா பார்த்தோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா VA பேனல் அதுவும் டைரக்ட் LED டைப்ல கொடுத்திருக்காங்க. சோ வீவிங் ஆங்கிளுமே பாத்தீங்க அப்படின்னா சேம் 178 டிகிரி வீவிங் ஆங்கிள் கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் HD ரெடி ரெசல்யூஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த Infinix X1 சீரிஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா HD ரெடிக்கான ரெசல்யூஷனுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலுமே கொடுத்திருக்காங்க. சோ Amazon Basisல பாத்தீங்க அப்படின்னா 350 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் 3000:1 டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோமே கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு பிக்சர் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பேலன்ஸ் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா எபிக்
2.0 பிக்சர் என்ஜினுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எபிக் 2.0 பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் HDR10 சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க அண்ட் HLG சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு பாக்குறதுக்குமே கன்வீனியன்ட்டா பிக்சர் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 20 வாட்க்கான டியூயல் ஸ்பீக்கர் ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க அண்ட் டால்பி ஆடியோக்கான சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ டால்பி ஆடியோ அப்படின்றது மேக்ஸிமம் ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்டுமே ஸ்பிளிட் பண்ணி காட்டும். சோ அதனால இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே டால்பி ஆடியோ அப்படின்றத ஜெனரலாவே கொடுத்துறாங்க. சோ இதுலயுமே டால்பி ஆடியோ அப்படின்ற சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல தான் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek 64 பிட்கான குவாட் கோர் ப்ராசஸருமே கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஹேங் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா கிராபிக் ப்ராசஸரா Mali 470 MP3 ப்ராசஸருமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்றதுனால மேக்ஸிமம் இன்பில்ட் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு, ரேம் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றது எல்லா ப்ராடக்ட்டுமே வெளியில ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 GB ரேம் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க அண்ட் இன்டர்னல் மெமரி பொறுத்த வரைக்கும் 8 GB இன்டர்னல் மெமரி சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு இருக்கிற ஆப் பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியும் அண்ட் எக்ஸ்ட்ரா குறிப்பிட்ட அளவு ஆப் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 ESP போர்ட் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ அவுட் எடுக்கிறது எல்லாமே காமனா வந்துரும். சோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா ப்ராடக்ட்லயுமே அது சேமா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட ப்ராடக்ட் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 11,999 rupees வருது. ஒரு 12,000 ரூபாய்க்கு ஏத்த ப்ராடக்டா தான் இந்த ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்க இந்த ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 12,000 ரூபாய்க்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நம்ம கொடுத்துருக்காங்க. சோ இதோட சர்வீஸுமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அவைலபிள் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கும். அண்ட் அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme 32 inches ஸ்மார்ட் டிவி. சோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 32 inches 40, 43 இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இதுல 32 inches அப்படின்றது கண்டிப்பா ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ 32 inches பொறுத்த வரைக்கும் VA பேனல் கொடுத்திருக்காங்க அண்ட் டைரக்ட் LED டைப்புமே கொடுத்திருக்காங்க. HD ரெடிக்கான ரெசல்யூஷன் டைப்புமே கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் HD ரெடி அப்படின்னா மேக்ஸிமம் 1080 பிக்சல் வரைக்குமே கன்வெர்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட தான் இருக்கும். சோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆப்ஷனோட தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 400 nitsக்கான பிரைட்னஸ் லெவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3000:1 ஸ்டாண்டர்டா பாத்தீங்க அப்படின்னா 32 inches அப்படின்னா மேக்ஸிமம் 3000:1 அந்த ரேஞ்சில தான் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டுமே. அண்ட் பிக்சர் என்ஜின் பொறுத்த வரைக்கும் குரோமா பூஸ்ட் பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே பாத்தீங்க அப்படின்னா Amazon Fire TV பொறுத்த வரைக்கும் Amlogic 7th Gen அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. Infinix பொறுத்த வரைக்கும் எபிக் 2.0 பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே ரியல்மி டிவி பொறுத்த வரைக்கும் குரோமா பூஸ்ட் பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான பேர்ல கொடுத்திருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இருக்காது. அண்ட் பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் HDR10 சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க அண்ட் HLG சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சேம் Infinix X1 சீரிஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நார்மலா Amazon பேசிஸ் டிவியா இருக்கட்டும் Infinix டிவியா இருக்கட்டும் ரெண்டுமே 20 வாட்க்கான டியூயல் ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 32 inchesலயே 24 வாட்க்கான டியூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இதுவே பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் கொஞ்சம் லவுடாவும் கிறிஸ்டல் கிளியராவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா டால்பி ஆடியோக்கான சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்திருக்காங்க அண்ட் கிளியர் கிறிஸ்டல் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரியான சிஸ்டமே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த Realme 32 inches ஸ்மார்ட் டிவி பொறுத்த வரைக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 கொடுத்திருக்காங்க. சோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்றதுனால மேக்ஸிமம் இதுலயே கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. சோ ஏதாவது ஆப்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம டைரக்டாவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek 64 பிட்கான குவாட் கோர் ப்ராசஸருமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயே Mali 470 MP3 கிராபிக் ப்ராசஸருமே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு பினிஷிங் கிடைக்கும் ஒரு பிக்சர் நம்ம பாக்குறப்போ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் 1 GB ரேம் கொடுத்திருக்காங்க, 8 GB இன்டர்னல் மெமரியுமே கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இதே செக்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் இருக்கு, 2 ESP போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஒரு சப்போஸ் ஒரு கேமிங்காக நம்ம ஏதாவது கனெக்ட் பண்றோம் அப்படின்னாலுமே HDMI போர்ட் ஒரு அவைலபிள் கொடுத்திருக்க மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாவே கிடைச்சிருக்கு. சோ மேக்ஸிமம் Realme பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதிகமா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா 12,990 ரூபாய் அப்படின்றது பிரைஸ் காஸ்டா இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு பிக்சர் என்ஜினா இருக்கட்டும், பிரைட்னஸ் ரேஷியோவா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைஸ் வைஸுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல கொடுத்திருக்காங்க.
அண்ட் அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் நோக்கியா அப்படின்னாவே மேக்ஸிமம் எல்லாருமே கண்டிப்பா லைஃப் டைம்ல ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சோ அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா நோக்கியால ஸ்மார்ட் டிவி எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச்சஸ் 2020 லான்ச் பண்ண சீரிஸ். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டி ஸ்மார்ட் டிவி தான் கொடுத்திருக்காங்க 32 இன்ச்சஸ்ல. சோ இது பாத்தீங்க அப்படின்னா டிஏ பேனல் டைரக்ட் எல்இடி டைப் கொடுத்திருக்காங்க. சோ வியூவிங் ஆங்கிளுமே பாத்தீங்க அப்படின்னா 178 டிகிரி. சோ 178 டிகிரி அப்படின்றது இப்ப எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்டாண்டர்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த நோக்கியாவிலுமே பாத்தீங்க அப்படின்னா 178 டிகிரி வியூவிங் ஆங்கிள் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 325 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3000:1 டைனமிக் ரேஷியோவுமே கொடுத்திருக்காங்க. சோ பாக்குறதுக்குமே மத்த பிராண்ட் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் என்ஜின் பொறுத்த வரைக்கும் மத்த பிராண்ட்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் ஹை வேல்யூவான பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா Pronto Focal AI என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால மேக்ஸிமம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டமோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே சோ பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக நோக்கியா எல்இடி டிவில பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ டிம்மிங் அண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற சில டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற பிரைட்னஸ்க்கு தகுந்த மாதிரி இதுவுமே ஆட்டோமேட்டிக்காவே செட் ஆகிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 39 வாட்கான குவாட் கோர் ஸ்பீக்கருமே கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு சவுண்ட் லவுடாவும் கிளியராவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டால்பி ஆடியோ அப்படின்றத மட்டும் காமனா யூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா ஓன்கியோ சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் டி சவுண்டுமே இருக்கு, டால்பி ஆடியோக்கான சவுண்ட் சிஸ்டமுமே கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு கிளியரான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்பீக்கர் வாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அரௌண்ட் 40 வாட் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மோன்கியோ சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் டி சவுண்ட் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. டால்பி ஆடியோக்கான சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டால்பி ஆடியோ, டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸ் அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா இன்னும் 2 ஃபீச்சர்ஸுமே எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு கிளியர் கிறிஸ்டலான சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆபரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 10க்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வரக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபியூச்சர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாலுமே நம்ம தாராளமா அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் CA53 குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹேங் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே இருக்காது. மார்க்கெட்ல எத்தனையோ பிராண்ட் வந்தாலுமே எத்தனையோ ப்ராசஸர் கொடுத்தாலுமே அதுல செலக்டிவான மாடல்ஸ் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். சோ அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா மாலி 470க்கான MP3 ப்ராசஸருமே யூஸ் பண்ணிருக்காங்க, கிராபிக் ப்ராசஸர். அண்ட் இதுல இருக்கக்கூடிய RAM பொறுத்த வரைக்கும் 1.5 GB RAM கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 GB RAM 1 GB RAM அந்த மாதிரிலாம் கொடுக்கல, எல்லாமே 1 GB RAM தான் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால 1.5 GB RAM கொடுத்திருக்காங்க. அண்ட் 8 GB இன்டர்னல் மெமரியுமே கொடுத்திருக்காங்க. சோ RAM கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு 500 bytes கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் HDMI போர்ட் பொறுத்த வரைக்கும் 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கான ஆடியோ ஜாக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க, அண்ட் ஈத்தர்நெட்டுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காமனா வரது HDMI போர்ட் அண்ட் USB போர்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்றது மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமாவே இருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 14,999 ரூபாய் இந்த ரேஞ்சில ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ப்ராடக்ட் மத்த பிராண்ட் கூட காம்படிஷன் பண்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பிக்சர் வைஸுமே இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேக்கப்புமே ஓரளவுக்கு நார்மலா கிடைக்கிற மாதிரியான சிஸ்டமா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய மாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டரோலா அப்படின்னாலுமே மேக்ஸிமம் நோக்கியாவுக்கு காம்படிஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்டா தான் மோட்டரோலா அப்படின்ற பிராண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச்சஸ்ல ZX2 அப்படின்ற மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட ப்ராடக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா VA பேனல் டைரக்ட் எல்இடி டைப் தான் கொடுத்திருக்காங்க. சேம் நோக்கியாலையும் பாத்தீங்க அப்படின்னா VA பேனல் டைரக்ட் எல்இடி டைப் தான் கொடுத்திருந்தாங்க. அண்ட் HD ரெடிக்கான ரெசல்யூஷனுமே கொடுத்திருந்தாங்க. மத்த பிராண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் HD ரெடி ரெசல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மத்த பிராண்ட் கூட இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தியா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுவே பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் என்ஜினா இருக்கட்டும் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கனால இதோட பிக்சர் 300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3000:1 டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிராண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் ரேஷியோ எவ்வளவு கொடுக்குறாங்க, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக என்ன டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமாவே இருக்கும். அடாப்டிவ் காமா அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே அட்ஜஸ்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக மெயினா இந்த விஷயம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ற மாதிரி இருக்கும். டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் ஆட்டோ டியூன் எக்ஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணிருக்காங்க. டால்பி அட்மாஸ் அண்ட் டால்பி ஆடியோ எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே பிக்சர் கிளாரிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்ட் கூட காம்படிஷன் பண்ணி யாருமே டச் பண்ண முடியாத ஒரு ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 40 வாட்க்கான ஆப்லி சவுண்ட் எக்ஸ் ப்ரோ அப்படின்ற ஸ்பீக்கருமே யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே லவுடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஹோம் தியேட்டரோ இல்ல ஒரு ஸ்பீக்கரோ வாங்கி நம்ம அதுல ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காதுன்னு சொல்லலாம். டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க அண்ட் டிடிஎஸ் ஸ்டுடியோக்கான சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க அண்ட் டால்பி ஆடியோக்கான சவுண்ட் எஃபெக்ட்டுமே இருக்கு. ஸோ இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷனா கொடுத்துருக்கனால மேக்ஸிமம் இதுல இருக்கக்கூடிய ஸ்பீக்கரே நமக்கு போதுமானதா இருக்கும். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணி எதுவுமே தெரியல. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் MediaTek CA53 குவாட் கோர் ப்ராசஸருமே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹேங் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ல இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிராஃபிக் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 850 MHz G50 கிராஃபிக் என்ஜினுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்மூத்தாவும் பிக்சர் பார்க்கறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரேம் ரோம் பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்ட் எல்லாமே 1GB 1.5 GB கொடுத்துட்டு இருந்தப்போ இந்த மோட்டரோலா ZX பாத்தீங்க அப்படின்னா 2GB ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் 16GB இன்டர்னல் மெமரியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமாவே இருக்கும். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல ரேம் ரோம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னா மோட்டரோலா ZX2 அப்படின்ற சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 HDMI போர்ட் சேம் 2 USB போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15,999 இந்த ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பிரைஸ் வைஸுமே ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா ஒரு பிக்சர் குவாலிட்டியும் சரி ஆடியோ குவாலிட்டியுமே சரி மோட்டரோலா ZX2 ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி என்ன காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றது சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே லைக் பட்டனையுமே கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றதுக்குமே ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சாச்சு. சோ இதுல என்ன மாதிரியான ப்ராடக்ட் என்ன மாதிரியான காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, அதுலயுமே லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.